இந்த மகா சிவராத்திரி என்று நடைபெறக்கூடிய 4 கால பூஜையை அந்த ஆலயத்திலே நாம் நடத்திவிட்டால் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கான விமோசனம் ஏற்படும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பெரிய பெரிய ஆலயங்களுக்கு தான் செல்ல வேண்டும், கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும், கேளிக்கை கொண்டாட்டங்களில் திளைத்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இறை அனுபவத்திலே நம் உள்ளமானது செல்லும் பொழுது, நம் மனதானது இறைவனை பார்த்து கொண்டே அந்த ஒரு உள்ளார்ந்த உணர்வை அனுபவிக்கும் போது கிடைக்கின்ற இன்பமானது வேறு எங்குமே கிடைக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. இப்ப பெரிய ஆலயங்களிலே கூட்டம் நிரம்பி வழியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க போக கொஞ்சம் யோசிச்சானா அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் பராமரிப்பற்றதாக இருந்தாலும் ஒரு 10-15 சிவனடியார்கள் அங்கு இருப்பவர்கள் அந்த ஆலயத்தில் அன்று மகா சிவராத்திரி அந்த கொண்டாட்டம் என்றால் அந்த விரதத்தை கடைபிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தால் கண்டிப்பாக அங்குள்ள